தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஹெலோ கிட்ஸ் டேஃபடில்ஸ் மழலையர் தொடக்கப்பள்ளியின் 14வது ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, மருத்துவர் தீரஜ் ஜெயின் மற்றும் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கௌரவித்தனர். மேலும் சாந்தா ரங்கசாமி அறக்கட்டளை நிறுவனர் ராம்நாத் மற்றும் பள்ளி தாளாளர் இந்துமதி மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறந்த மழலையர்களுக்கு பரிசுகள் கொடுத்து பாராட்டினர். மேலும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ரீபான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் சார்பில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தார். அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், குழந்தை வளர்ச்சி மருத்துவர் சிவபிரகாசம், குழந்தைகள் மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவர் வேல் பிரசாந்த், உதவி பேராசிரியர் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஜீவன், பச்சிளங்குழந்தை மற்றும் குழந்தை நல மையம் நிறுவனர் மருத்துவர் அகிலா, அரிச்சுவடி மனநல மையம் நிர்வாக இயக்குனர் இளவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரீபான் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரப்பி சென்டர் இயக்குனர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்ற, இணை இயக்குனர் தினேஷ் மற்றும் ஊழியர்கள் நன்றி உரையாற்றினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்தது. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்பு வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறுப்பாளர் இனாமுல் ஹசன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், லெலினிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன், காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலிக், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் சகாபுதன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சித் தலைவர் சம்சுதன், சிறுபான்மையினர் நலசங்க தலைவர் பஷீர், திமுக சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் நாகூர் மீரான் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடியை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி காமராஜர் நகர் தொகுதி தலைவர் டாக்டர் கோகுலக்கண்ணன், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உடன் இருந்தனர். இதேபோன்று புதுச்சேரி நெல்லுத்தோப்பு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி நெல்லுத்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தலைவர்களை போற்றுவோம், 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 தேச தலைவர்களை போற்றுவோம். புதுச்சேரி மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள சித்திரக்கூட ஸ்ரீ சீதாராமன் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ராமநவமி நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ராமநாமம் பாராயணம் செய்யப்பட்டது. இதில் பொதுமக்கள், கிராமத்து மக்கள், கோயில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராமநாம கடவுளன் நாம பாராயணம் செய்தனர்.
கடவுளின் நாம பாராயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் கலியபெருமாள் செந்தில் நாதன் ஆகியோர் செய்திருந்தனர். ராமருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், அடிப்படை வசதிகளை, மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியின் மூலம் 24.17 லட்சத்தில் அங்கன்வாடி கட்டிட பணியின் வேலை முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு அங்கன்வாடி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உலர்கலை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலியவரதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் 44வது ஸ்தாபன தினத்தை நாடு முழுவதும் கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் ஸ்தாபன தின விழா நடைபெற்றது. விழாவில் மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் கட்சி கொடியேற்றி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் கந்தன், நாகண்ணு, இருசப்பன், வாசு, பஞ்சமூர்த்தி, காமராஜர், தேவநாதன் உட்பட பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திருவுருவம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்களும் வழங்கப்பட்டன. இதன் மூலமாக மக்களிடையே பாஜகவின் அடித்தள செயல்பாடுகளை பரப்பும் நோக்கமும் கட்சியின் லட்சியங்களை எளிய முறையில் எடுத்து செல்லும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டதாக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் சூழ்நிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பாஜக தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் பொதுமக்களில் உறுதியையும் ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. ஆரோவில் அறக்கட்டளையும் மத்திய உயர்கணினி மேம்பாட்டு மையமான CDAC அமைப்பு முக்கிய நினைவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கலாச்சாரமும் தொழில்நுட்பமும் ஒன்றிணையும் புதிய பயணத்தை தொடங்கின. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் CDACயின் தகவல் தொழில்நுட்ப, மின்னணுவியல் மற்றும் AI நிபுணத்துவம், ஆரோவிலின் நிலைத்தன்மை மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகியவற்றுடன் இணைந்து பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. CDAC உயர் அதிகாரிகள் ஆரோவில் சமூகத்துறைகளுடன் இணைந்து மின்சாரம், தகவல் தொடர்பு மற்றும் நீர் விநியோகம் போன்ற முக்கிய தேவைகளுக்கான ஸ்மார்ட் தீர்வுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். CDAC 100 ஸ்மார்ட் மின்சார மற்றும் நீர் மீட்டர்களை இலவசமாக வழங்கி செயல்திறன் சோதனை மேற்கொள்ள உள்ளது. வெற்றிகரமாக இருக்கும் பட்சத்தில் ஆரோவில் முழுவதும் இந்த முறையை விரிவாக்கப்படும். RFID அடையாள கார்டுகள், ஸ்மார்ட் மீட்டரிங் மற்றும் தரவு தொகுப்புக்கான அமைப்புகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இது ஆரோவில் மின் சேவை, நீர் சேவை மற்றும் ஆரினோகோ உடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஒப்பந்தத்தின் தொடக்க நிகழ்வில் ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி, CDAC நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுதர்சன், CDAC இயக்குநர் ஜெனரல் டாக்டர் மகேஷ் எதிராஜன், ஆரோவில் சிறப்பு செயல் அதிகாரி டாக்டர் சீதாராமன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் வாரந்தோறும் நடைபெறுகின்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை எளிதில் சந்தித்து காவல் நிலையத்தில் தீர்வு காண முடியாத பல்வேறு பிரச்சினைகளுக்கு காவல்துறை தலைமை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் அளித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படுகிறது. இதனையடுத்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் வம்பாக்கிரபாளையத்தை சேர்ந்த இருதயமேரி என்பவர் சொத்து பிரச்சினை காரணமாக பலமுறை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து சொத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என புகார் மனு ஒன்றை அளித்தார். இதனை பெற்றுக்கொண்ட காவல்துறை தலைமை அதிகாரிகள் இந்த புகார் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், காவல்நிலை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உடனிருந்தனர். கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் கடந்த ஆண்டை விட முன்பாகவே இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் நலன் கருதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார்.
கோடை காலத்தில் கிடைக்கும் பழ வகைகளான தர்பூசணி, இளநீர், நீர்மோர், வெள்ளரிப்பழம் மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கண்ணமங்கலம் ஒன்றியம் பாக்கம் கூட்டுரோடு பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் பயன்படும் வகையில் இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் பெண்கள், முதியவர்கள் மற்றும் பயணிகளுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு பொறுப்பு உறுப்பினர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பாஜகவின் ஸ்தாபன தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் 44வது ஸ்தாபன தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பேசுகையில், பாரதிய ஜனதாவின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு கட்சி உருவான விதம், கட்சியில் எவ்வாறு நம் கொள்கைகள் கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர், சீனிவாசன், மகளிர் அணி தலைவர் மல்லிகா, கிளை தலைவர்கள் ஏழுமலை, முரளி, மணிகண்டன், அமுதன், கனகு, ஜீவா, அன்னபூர்ணி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஸ்தாபன தினத்தை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் நேரு வீதி காமராஜர் சிலை முன்பு வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் எரிப்பு போராட்டத்தை நடத்தினர். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடந்த போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து வக்பு வாரிய சட்ட திருத்தம் நகல் எரித்தனர். அதனை பறிக்க காவல்துறையினர் முயன்றபோது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு காணப்பட்டது. மணவளி தொகுதி அரியங்குப்பம் கொம்யூன் ஞானமேடு, வேதபுரீஸ்வரர் நகர், புரணங்குப்பம் ஸ்ரீ பெருமாள் கார்டன், தவளக்குப்பம் ஸ்ரீ திருமலைவாசன் நகர் மற்றும் நல்லவாடு கிருஷ்ணா நகர் ஆகிய பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் 3,16,700 செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சபாநாயகர் ஏமலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மங்காளம்மன் ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கர், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டும் இதுவரையிலும் அதை அமல்படுத்தாமல் மத்திய பாஜக அரசு வேண்டுமென்றே காலதாமதம் செய்து வருகிறது. எனவே நாடாளுமன்றம், சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு அதிக இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். பெண்கள் அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். மேலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை இல்லை. 33% இடஒதுக்கீடு கோரி புதுச்சேரியில் எல்லா தொகுதியிலும் மகளிர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி வாரியாக போராட்டம் நடத்தப்படும். பள்ளி, கல்லூரிகளில் பாலியல் பிரச்சனைகள் குறித்து மாணவிகள் புகார் தெரிவித்தால் நீதிமன்றம் வரையிலும் சென்று நீதி கிடைக்க செய்வோம். தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் மகளிருக்கு தனி பேருந்து இயக்கப்பட வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 50,000 டெபாசிட் திட்டம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்ற தகவல் இல்லை. மேலும் 6 மதுபான உற்பத்தி ஆலைகள் திறக்க ஒப்புதல் அளித்துள்ளனர். வக்பு சட்ட திருத்தத்தால் இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குறியாகிவிட்டது என தெரிவித்தார். மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் பணம் யாருக்கு போய் சேருது, எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கும் கேள்வி இல்ல. மொத்தம் ஒரு 20,000 குடும்பங்களுக்கு தான் போய் சேருது. வாங்காத குடும்பங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 90,000 குடும்பங்கள் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஒரு பெயர் அளவிலேயே அவங்க அறிக்கையா விட்டுட்டு 10 பேருக்கு கொடுத்துட்டு 20 பேருக்கு கொடுத்துட்டு சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா மோர் தென் 80% அவங்க கொடுக்காம நிலுவையில வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு கேட்டா பதில் கிடையாது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் நீட் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இந்த நீட் தேர்வு பயிற்சி சேர்க்கைக்கான மாணவர்கள் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திடம் ஆசை பெற்று பயிற்சி வகுப்புக்கான அடையாள அட்டையை மாணவர்களிடம் வழங்கினார். நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் உள்ள
சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க திண்டிவனம் செஞ்சூரோட்டில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வடபழனி ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு நீர் மோர் பந்தலை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இதில் நகர செயலாளர் தீனதயாளன், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், குமார், விஜயகுமார், சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், உதயகுமார், கார்த்திக், தேவ, ஏழுமலை, மகேஷ், ஞானவேல் உள்ளிட்ட நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்நாடு அனைத்து பொதுத்துறை வங்கி நகை மதிப்பீட்டு பணியாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பேரவைத் தலைவர் அன்பு தென்னரசன், பேரவை செயலாளர் சுரேஷ்குமார், பேரவை இணை செயலாளர் பொன் அல்பர்ட் ரமேஷ், PHEL தொழிற்சங்க செயலாளர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொன்மானத்தம், சேத்தனத்தம் உள்ளிட்ட மகளிர் தின விழா கடந்த மாதம் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து ஊசுடு தொகுதியில் 3வது நிகழ்வாக கோபாலன் கடை பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி, கொக்கோ, லெமன் ஸ்பூன், தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. மகளிர் அணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இளைஞர் அணி தலைவர் உலகநாதன், மகளிர் அணி துணைத் தலைவி உதயா, ஊர் முக்கியஸ்தர்கள், கௌரவ தலைவர் சாரங்கபாணி, சுப்பு, கிளை தலைவர்கள் மணிகண்டன், அம்சா, பொறுப்பாளர் சிங்காரவேல், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுடு தொகுதி பாஜக மகளிர் அணியினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா, ராமநவமி மற்றும் பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி கோட்டக்குப்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்ராஜ் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் பேச்சாளர் பிரேம்ஜி தலைமையில் ராமநவமியையொட்டி பாஜகவினர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர பாஜக தலைவர் முருகவேல் வரவேற்புரையாற்றினார். பாஜக தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமை தாங்கினார். இதில் மணிகண்டன், ஜேக்கப் மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வந்த 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள் இளஞ்செழியன், சென்னி, செந்தில், தென்னரசு, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக பங்குனி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள், கோவில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தக்ஷணாமூர்த்தி, ரகுராமன், ராஜகோபால், ஆடிட்டர் சந்திரசேகர், விஜய், செல்வி, விஜயா, அமுதா, ஐஸ்வர்யா மற்றும் வளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ அர்ஜுன ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், வேத மந்திரங்கள், ஓதமங்கல வாத்தியங்கள் ஒலிக்க திருமாங்கல்யம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் மற்றும் 7ஆம் நாள் உபயதாரர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவ வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருவையாறு கிராமவாசிகள் செய்திருந்தனர். தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், பொருளாளர் கணேசன், அணி செயலாளர்கள் டாக்டர் சிலம்பரசன், காண்டீபன், ஜான்சன், முருகன், சிவகுமார், தனவேல், தொகுதி செயலாளர்கள் கண்ணதாசன், முருகன், அண்ணாமலை மற்றும் சுபலட்சுமி, அமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ அதிகார நந்திக்கு சுயசாம்பிகை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதிகார நந்திக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகார நந்திக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமை தாங்கினார். ஆலய நிர்வாக அதிகாரி திரு காமேஸ்வரன் முன்னிலை வகித்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.